விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்தினுடைய எல்லண்டோ எஸ்ஐ அவர் இசக்கி ராஜா அவர் நேற்றைக்கு சஸ்பெண்ட் ஆகிருக்கிறார். அது குறித்த தகவல் என்னன்றது பார்ப்போம். அதாவது இந்த இசக்கி ராஜா இப்போ தான் இங்கே போயிருப்பார். அவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவில் எஸ்ஐயாக இருந்தார். இப்போ இந்த எலெக்ஷன் டிஓவில் அவர் மாறி இருந்திருக்கலாம். அவர் அந்த பக்கம் சவுத்து போயிருந்திருக்கலாம். அந்த பக்கம் அவருக்கு ஊருன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் ஊராக இருக்கும். அதனால் தென்காசி வாங்கியிருக்கிறாரு. தென்காசி ஆலங்குளத்தில் இருக்கிறாரு. இவர் இந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். இந்த இன்ஸ்டாவில் பதிவேற்றம் பண்ணுறது, துப்பாக்கியோட போஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் அந்த போலீஸ் வெஹிக்கிளில் அப்படி பந்தாவாக காலை வச்சுக்கிட்டு இது கொடுக்குறது. அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இவருக்கு தெரியும். இவர் அந்த ஆல் இண்டியா பாக்ஸிங் அந்த குத்துச்சண்டை அந்த போட்டியெலாம் போய் கலந்துக்கிட்டு அதிலெல்லாம் ஏதோ மெடல்லாம் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாக்ஸிங்க்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் வந்ததாக சொன்னாங்க. இவர் 2016 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ, பேர் இசக்கி ராஜா. அதனால் இது மாதிரியான விஷயங்கள் ஆனால் கொஞ்சம் விளம்பர பிரியாராக இருப்பார் போல். அவ்வளோதான் ஒரு 34 வயசுக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கையில் அந்த 7ஆம் தேதி ஒரு முற்பகல் ஒரு காலையில் ஒரு 11 மணி வாக்கில் அந்த பக்கம் ஏதோ போயிருக்கிறாரு, ரைடு போயிருக்கிறாரு. அந்த மருதம்புதூர் அந்த ஏரியா போகும்போது ஒரு நபர் ஏதோ ஒரு போதையில் வர்ற மாதிரி இருக்குது. அவனை பிடிச்சி விசாரிக்கிறாரு. அவன் ஏதோ கல் குடித்ததா சொல்கிறான். கல் குடித்தோன்னா எங்கடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மருதம்புதூரில் இருக்கக்கூடிய அந்த மணிகண்டன் அப்படின்றவருடைய வீட்டை போய் காமிக்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்ஸ்டபிளோட அவங்க 2 பேரோடையும் போகிறாரு. அங்கே போனோன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கள உங்கள் தோட்டம் எங்கடா இருக்குது, எங்கடா நீங்கள் அந்த பானை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வருவோம். அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கெஸ்ட்டு ஏதோ மும்பையிலேருந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவருடைய பிரதர் மணிகண்டனுடைய பிரதர், அவங்க ஃபேமிலி பசங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் வர்றாங்க. இவருடைய அப்பாவும் இருக்கிறாரு, பெருமாள் சேட்டு, அவரும் வர்றாரு, வயசானவர். அவரும் எல்லாம் வர்றாங்க. வந்தால் இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்றார். யார் அந்த மணிகண்டன். அந்த பையனா அதே வயசு தான், 32 33 வயசு இருக்கிற பையன். அவன் நல்லா ஆக்டிவாக இருப்பான் போல். அப்புறம் பனைமரம் ஏறுறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த வலுவோடு தானே இருக்க முடியும். அதனால் கூப்பிட்டா அப்புறம் 2-3 மரம் ஏற சொல்கிறார். ஏறி காமி அப்படின்னு சொல்லி காமிச்சா அதில் சுண்ணாம்பு அந்த பானையில் மரக்கலையத்தில், அது தெரியுமில்ல, அந்த பானையில் கலையத்தில் சுண்ணாம்பு தடவி இருந்தால் அது பதநீர். சுண்ணாம்பு இல்லாமல் வெறும் கலையமாக இருந்துச்சுன்னா அதே தான் அந்த பணம் பாலையிலேருந்து வடிகிறது தான். அதில் சுண்ணாம்பு தடவி இருந்தால் அது பதநீர். சுண்ணாம்பு தடவலைன்னு வைங்க, அது கல். அங்கேருந்து பானையை காட்டுன்றார். அது சுண்ணாம்பு தடவின பானையை தான் பூரா ஒரு 2-3 மரத்தில் காமிச்சிருக்கிறார். அந்த ஏறி இறங்கும் பொழுதே இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சுண்ணாம்பு தடவி இறக்குற அந்த பதநீரே, நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க அந்த பதனி விற்கிறவங்க. என்னென்னா அந்த வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்துடணும். ஒரு 9-10 மணிக்குள்ளே பதனி வியாபாரம் முடிஞ்சிடணும். இப்போ அப்படி வர்றது இல்லை. அப்போலாம் கலையத்தில் போட்டு கொண்டு தெருவுக்குள்ளே கொண்டு விற்பாங்க. நல்ல சுத்தமான பதநீராக இருக்கும். அதுக்குன்னு ஒரு மட்டையிலேயே கொடுப்பாங்க. ஏன்னா வெயில் ஏறிடுச்சுன்னு வைங்க, அந்த சுண்ணாம்புக்கு இருந்த பவர் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பதநீரே புளிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளிச்சிச்சுன்னா கல், அவ்வளோதான். ரெண்டுமே அது ஒரு ஆர்கானிக் தான், இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பானம் தான். அது ஏதோ கல்லுக்கு தடை இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை இருக்குது. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் கல் இறக்குறதுக்கு அனுமதி இருக்குது. அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ இவர் அங்கே மேலே இருந்த மேனிக்க ஒரு 3 மரத்தை காமிக்க சொல்கிறாரு. 3 மரத்தில் கட்டி இருக்கக்கூடிய கலையத்தை காமிக்க சொல்கிறாரு. கலையத்தை காமிச்சிருக்கு, சுண்ணாம்பு இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய இந்த பசங்க, இந்த ஒரு பொண்ணு தான் கம்ப்ளைண்ட்டு, 17 வயது பெண் குழந்தை. அது ஒன்று கம்ப்ளைண்ட் ஆகுது. அதில் எல்லாம் பார்க்க நின்றுக்கிட்டு இருக்கையிலேயே தேவையில்லாமல் அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. நான் தொலைச்சி விடுவேன், அதாக எப்போ கல் இறக்குனீங்கன்னா கேஸ் போட்டுருவேன், ஏன்னா பார்த்துக்குங்கடா, அப்புறம் ஒன்றும் இறக்காதீங்கடா அப்படின்னு தானே சொல்லணும். அது தேவையில்லாமல் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. இந்த சம்பவத்தை ஃபுல்லாக இந்த பிள்ளைய, சின்ன பிள்ளைய வீடியோ எடுக்குது. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிள்ளைய, அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய தம்பி, அவன் எல்லாம் இருந்த மணிக்கு வீடியோ எடுக்கிறேன். இதுதான் வருது, கெட்ட வார்த்தையாக பேசுது இல்லை. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் விவரமாக தானே இருக்குது. அது மும்பையிலேருந்து வந்த பிள்ளைங்க, கெஸ்ட்டாக வந்ததுக்கு. அதனால் இவர் அதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிறாரு, கோபமாக கத்துறாரு, ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. உடனே 3ஆவது மரத்தில் இருந்து ஏறிக்கிட்டு இருந்த மணி என்ன விறுவிறுன்னு கீழே இறங்கினோடனே, ஏன் சார் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி 2 பேரும் ஒரே வயசுக்காரங்க, ஒரே இளந்தாரி, 2 பேரும் கட்டி விடுன்றாங்க. இது ஒரு மாதிரியான வயக்காடு தானே இருக்கும். வயக்காடு வரப்பு அதில்
ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி உருள்றாங்க. அவங்க எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படி பார்த்தா அவர் ஏதோ ஒரு குச்சியை நம்ம வச்சுருந்தாரு. அந்த குச்சியே வந்து அவர் எஸ்ஐனுடைய நெத்தி முன்னாடி கிழிச்சிருக்கு. அந்த படம் போட்டுட்டு பார்த்துக்குங்க. கிழிச்சு அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு இசக்கி ராஜாவுக்கு. அப்புறம் உடனே தானே இவர் லோடடு கன் வச்சுருக்கிறாரு, பிஸ்டல், லோடடு பிஸ்டல் வச்சுருக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு அப்படியே டைரெக்டாக ஃபயர் பண்ணுறாரு. 10 ரவுண்ட்ஸ்ன்றாங்க, அதனால் பிஸ்டல் தான் இருந்திருக்கலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு ஃபயர் பண்ணுறாரு. ஒரு 4 ரவுண்ட்ஸு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெடிக்குது. இவருக்கு 2 புல்லட்டு இவருக்கு மணிகண்டனுக்கு ஒரு கால்லையும், அப்புறம் ஒரு புல்லட்டு ஒரு கால்லையும் பாயுது. அப்புறம் அந்த பொம்பளை பிள்ளைய உரசிக்கிட்டு போனது மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேட்ரேஜஸ்லாம் அங்கே இப்போ கலெக்ட் பண்ணுறாங்க போலீஸு. அங்கே ஃபயரிங் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணுறதே பெரும் கஷ்டம். அங்கே பின்னாடி விழுந்துடும். ஆனால் ஃபயர் பண்ணதுக்கு பிறகு அந்த ஒரு பித்தளை கேப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும். ஆனால் சும்மா இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி அப்படியே சுட்டுக்கிட்டு அப்படியே போகவே முடியாது. ஒரு ரவுண்டு ஓப்பன் பண்ணால் அதனுடைய கேட்ரேஜ் வேணும், அதனுடைய கணக்கு கொடுக்கணும். ஆம்ஸுக்கு ஏஆரில் வந்து அந்த எம்டி கேட்ரேஜ் தான் அங்கே கொடுத்து கணக்கு எழுதணும். இதெல்லாம் இருக்குது. அங்கே போய் இப்போ கலெக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வைங்க. அவர் டோட்டலாக எத்தனை ரவுண்டு சுட்டாரு அவருக்கு தான் கேட்கணும். அப்போ இந்த சம்பவத்தில் அந்த மணிகண்டனுக்கு 2 கால்லையுமே காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் வந்து ஒரு பனை ஏறும் தொழிலாளி. யார்? மணிகண்டன். கல்லே இறக்குறானா என்னவோ, கல் நீங்கள் பார்த்த அளவுக்கு வீட்டிலேருந்து 1 லிட்டர் கல் கூட சீஸ் பண்ணலை, 10 சீஸ் பண்ணலை. ஏதாச்சும் இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவருக்கு சந்தேகப்படுறாரு எஸ்ஐ. வந்து இருந்துச்சுன்னா ஏப்பா இருந்தால் கேஸ் போடுவேன், ஆனால் அப்புறம் நான் விட மாட்டேன், நீ மரம் 10 கூட கட்ட முடியாது, ஞாபகம் வச்சுக்க, இப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு வருவான். சும்மா ஈவினிங் ரவுண்ட்ஸாக அது இது போகும் பொழுது காலையில் இது மாதிரியானதுக்கு போவான். எந்தெந்த ஏரியாவில் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் போய் சொல்லிட்டு வருவான். 10 என்னன்றதை பார்த்துட்டு வருவான். அது அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுதான். அப்புறம் என்ன, அவன் இதை இறக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறான்னா, அவன் இறக்குற குடிசையை பார்த்தோம்னு வைங்க, அந்த பணம் ஓலையில் கட்டி அதுக்குள்ளேயே நைட்டு பூரா படுத்து கிடப்பாங்க. அவ்வளவு பரிதாபமாக இருக்கும். அவர்கள் வந்து அந்த பணம் இறக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்வியல் முறை நேரடியாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையாக, அவ்வளவு கன்றாவியாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். அந்த பகுதியில் தான் இருப்பாங்க. அவர்களுக்கான பிழைப்பு அதுதானே. அந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அது வந்து விற்பனைக்கான பொருட்களாக மாற்றுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. கல் விற்காத, கல்லை குடிச்சு செத்தவன்லாம் இருக்க மாட்டான். கல் வேண்டாம்ன்றாங்க. கல் ஒரு போதை பானத்தில் இருக்குது இப்போ இருக்கிறது படி. அப்புறம் கல் குடிச்சு இப்போ வந்து விஷச்சாராயம் குடிச்சு செத்தவன் இருக்கான். இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக்லேயே கூட எதையோ ஒன்று கலந்து கொடுத்துருவாங்க, அதில் கூட செத்தவன் இருக்கான். கல் குடிச்சு செத்துருக்கானா அப்படின்னா கல் குடிச்சு படுத்து தான் தூங்குவாங்க, மயக்கப்பட்டு போதையில் படுப்பான். அதில் போலீஸே சில நேரம் என்ன பண்ணோம்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய கல் ஒரு 10 லிட்டர் கல் வச்சுருக்காங்கன்னா சீஸ் பண்ணி அதில் 2 மாத்திரையை போடும். இவன் இந்த மாதிரி விஷக்கல் விற்றான், போதைக்காக இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வேற கதை, அதுக்குள்ளே போகல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த சம்பவம் வந்து எஃப்ஐஆர் படி அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா 7/4/2026 மதியம் 12:45 காமிக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கே வந்து இவ்வளோ பெரிய அவர் அந்த 108 ஆம்புலன்ஸ்லாம் வந்து 2 பேரையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது கொஞ்சம் விவகாரம் சீரியஸ் ஆனோன்னா எல்லா ஊருக்கார மக்கள்லாம் இப்படி வந்து துப்பாக்கி சூடு நடத்தினா விடுவாங்களா கிராமத்துக்குள்ளே போய்? ஆனால் நீவாடுக்கு டொப்புன்னு 10 ரவுண்ட்ஸ் வரைக்கும் சுட்டார்னா மிஸ்ஃபயர் ஆகிருக்கு, அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு 4 ஃபயர் ஆகிருக்கு, அப்புறம் வந்து மிச்சம் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. அந்த ரவுண்ட்ஸ்லாம் எனக்கு கிடக்குதா என்னன்னு சொல்லி பார்த்து எடுக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு அன்னைக்கு 7/4/2026 நைட்டு 23:30 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன், பிடிஎஃபாகவும் போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. அது பார்த்தோம்னா எஃப்ஐஆர் நம்பர் 197/2026 செக்ஷன் இப்போ இருக்கக்கூடிய பிஎன்எஸ் 296B 109(1) 351(3), அப்புறம் வந்து 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இதில் இந்த பழைய ஐபிசி படி பார்த்தோம்னா 294B 307 503 அந்த ஒரு மிரட்டல், 307 கொலை முயற்சி, ஆனால் ஃபயர் பண்ணதுனால பக்கா போட்டிருக்காங்க. வந்து அதில் அது என்னங்க அக்யூஸ்டு காலம்
காவல்துறையை சேர்ந்த ஏழாவது காலத்தில் பார்த்துக்குங்க. ஆனால் தெரிந்த ஐயப்பாட்டிற்குரிய அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய எதிரியினுடைய முழு காவல்துறையை சேர்ந்த 3 நபர்கள், காவல்துறையை சேர்ந்த 3 நபர்கள் தான் போட முடியுமா? அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் தெரியலையா? எஃப்ஐஆரே 23:30 மணிக்கு போட்டிருக்கீங்க. இதான் நான் தான் சொல்கிறேன்ல. அதில் காவல்துறையை சேர்ந்த 3 நபர்கள், எஸ்ஐ அவர் இசைக்கு ராஜா போனார், கூட போன போலீஸு அவர் கிரேட் 1 கார்த்திக் முத்துராஜ், அவங்க போலீஸ் போனாங்க. அதே போட வேண்டியதானே? அவங்ககிட்ட கேளுங்க. அந்த எஃப்ஐஆர்லாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த பொண்ணு 17 வயது பொண்ணு கொடுக்குது, அந்த 2 பேர் கூட போன போலீஸுக்கு எந்த ஓவர் டேக்டும் எதுவுமே சொல்லலையே. ஆனால் அவங்க அடித்தாங்க பிடிச்சாங்க எதுவுமே சொல்லலை. ஏன் அந்த பசங்க இவங்களை விலைக்கு கூட விடலையா? போலீஸ் போனவங்க அவங்க என்ன பண்ணான்னு தெரியலையே. இப்போ 2 பேர் கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க, விலைக்கு விட்டாங்க அப்படின்னு கூட எஃப்ஐஆரில் வரலை. ஆனால் இப்போ இது கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் கெட்ட வார்த்தை பேசுனது, காலில் சுட்டது, நான் கொஞ்சம் விலகுனா கூட என்னைய போட்டிருப்பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு அட்வொகேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லேருந்து எஃப்ஐஆரை வாசிக்கிறாரு. உங்களது டிஐஜினாலும் சரி, திரு சரவணன் ஐபிஎஸ், ஆனால் அந்த அளவுக்கு இதில் பெருசாக நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்றது எனக்கு தெரியல. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நேராக அந்த டீம் வந்து இங்கே மதுரை சவுத் ஜோன் ஐஜி வந்து பாருங்கம்மா, அவர் திரு விஜயேந்திர பிதாரி அவங்க இருப்பாங்க. உங்கள் அட்வொகேட் கூப்பிட்டு நேராக வந்து பாருங்கள். விடவே மாட்டார். எளிய மக்களுக்கு, சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்கு, சாதாரண அப்பாவிகளுக்கு இது போன்று ஒன்று நடந்தது என்றால் இங்கே இருக்கக்கூடிய சவுத் ஜோன் ஐஜி விட மாட்டார், கட்டாயம் பனிஷ் பண்ணுவார். இந்த இவருக்கு இது தெரியுமா என்னன்றது தெரியல. இந்த இசைக்கு ராஜாவுக்கு 2016 பேட்ச்சு. இதில் என்னப்பா இவ்வளோ பந்தா காமிக்க வேண்டியது இருக்குது? இந்த அளவுக்கு வந்து கல் இறக்குனா விடவே மாட்டியா? அவ்வளவு கோவம் வந்துருமா? ஏன் இப்போ உங்கள் அந்த திருச்செந்தூர்லேயே நம்ம திருச்செந்தூர் சப்டிவிஷன் நினைக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில், அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், அவர் கல்லிறக்கும் போராட்டம் வச்சார். போன வருஷம் 6வது மாதமாக நம்ம ஜூன் 15ஆம் தேதியே நம்ம வச்சுருந்தாரு. நீங்கள் நேரடியாக நான் அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்திருந்தேன், இங்கே இருந்தால் நான் விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்றதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. நேராக சும்மா ஐஜிட்ட நான் ஸ்பெஷல் டீமாக போகிறேன் சார், சுட்டுப்பிடுவேன் அப்படின்னு போயிருக்க வேண்டியதானே? கல் இறக்குனாலே சுட்டுப்பிடுவோம் போலையே, போயிருக்க வேண்டியதானே? இறக்குனார்ல, போராட்டம் நடத்துகிறேன், கல் இறக்கும் போராட்டம்னு அறிவிச்சே வச்சார். போலீஸ் பாதுகாப்பத்தையும் கொடுத்துச்சு. போலீஸ் என்ன இறக்கி அவரை போய் தூக்கிட்டு வந்துட்டாங்களே. நீ இவர் இறக்கலைன்றாரு, இங்கே போய் இந்த அலப்பறையை கொடுக்குற. நான் கல் இறக்குறேன்டா, முடிஞ்சா நீ பிடிடா அப்படின்னு சொல்லித்தான் அறிவிச்சுத்தான் போனார். எல்லா போராட்டமாக அறிவிச்சு 1ஆம் தேதி இந்த இடத்துல இறக்குறேன் அப்படின்னாரு. அப்புறம் எஸ்பி அங்கே கேட்கல, இல்லைங்க அவர் கல்லே இறக்கலைங்க அப்படின்ட்டாரு. அவரே இறக்கணவர் சொல்கிறாரு, ஆனால் நான் கல் தான் இறக்கணும்னு சொல்லி அங்கே போயிருக்க வேண்டியதானப்பா. இவ்வளோ வேகமான ஆள்லாம் அவருக்கு தான் வேணும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி அந்த மணிகண்டனுடைய அம்மா அவ்வளவு வேதனை குரலில், ஆனால் அந்த எளிய மக்கள், அந்த பரிதாபத்துக்குரிய மக்கள், ஏழை மக்கள், ஆனால் அது பேசக்கூடிய ஒரு நிமிட வீடியோ பாருங்கள். ஏறி இறங்கிச்சு. அந்த பயணிகள் இவங்க கொண்டு போகலாம், அடிக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். களவு செய்தவங்களெல்லாம் விட்டுருக்காங்க. ஒரு மாசம் ஆகுது அந்த பணச்சீனி. அதுல என்ன சார் பயணி இருக்கும்? அந்த பயணி இல்ல இல்லாத பையனை எப்படி சூடாலாம்? ஜானா கூதிமகன், குண்டாமை, தேவடியாமகன், தேவடியாளா நாங்க அங்க தேவடியாளா ஏன் காட்டுக்கே வந்து எங்களை அப்படி செய்யலாமா? சொல்லுங்க பாப்போம். சாணா கூதிமவன் அதுக்கு நீ 2 காலையும் சுட்டுட்டல்ல, இனிமே என் நெஞ்சல சுடியா சத்தா சாவட்டும். இனிமே அவன் இருந்து என்னத்துக்கு இறங்கிட்டு வந்தா பாத்தீங்களா இப்படி நடந்திருக்க. இதுக்கு பிறகு அது யார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல, டிஐஜி சொன்னாரா? ஏன்னா டிஐஜி பேட்டி அப்படித்தான் சொல்றாரு. அந்த இங்கே கல் தகவல் கிடைச்சி அதன் பேரில் போனார். கல் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ல, சீசர் காமிச்சிருக்கணும்ல. அங்கே 10 லிட்டர் கல் வச்சுருந்தாங்க, 20 லிட்டர் கல் வச்சுருந்தாங்க, ஒன்றுமே இல்லையில. அப்போ சும்மா தானே போயிருக்கீங்க, அந்த தகவல் பொய் தானே, அதை கூட சொல்லலை. அப்புறம் இறங்கணுன்னா அவர் தான் அடித்தார், யார் மணிகண்டேன். ஆனால் ஆமாம், அவளை சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவளை கேவலமாக பேசினாரா, அவர் அடித்தாரா இவர் அடித்தாரா, அதுக்குள்ளேயே போல கேவலமாக பேசினா அடிப்பாங்க. ஆனால் நான் போலீஸ் வேலை பார்க்க போகிறோம், போலீஸு நீ இருந்தால் தப்பு பண்ணேன்னா அதை பிடிச்சிட்டு வா, இவர்
இவர் அடாவடி காமிக்கிறதுக்கு ரவுடிசம் காமிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் ஒத்துக்கிட மாட்டாங்க. உண்மையான எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்து நீ என்னமோ அங்கே போய் காமிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அதில் இவரே அவரை போலீஸினுடைய அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து காப்பாற்றுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஐஜி வந்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா அதில் விடிவு கிடைக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய தாத்தா இருந்தார் பாருங்கள், அவர் சம்பவ இடத்துல இருந்தவர், அந்த பெருமாள் சேட்டு, அவரை போய் பேச வச்சு ஏதோ அவராக வாழ்ந்தீராக பேசுகிற மாதிரி அந்த பேட்டி எடுக்கிற போலீஸ், அவர் போலீஸ், அவர் இறங்கணுன்னா மணியண்டே அவர் எஸ்ஐ அடிச்சுப்படுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் தான் இறங்கினேன் மரத்துலேருந்து ஆனா எஸ்ஐ ஏதோ எஸ்ஐ சும்மா நின்னது மாதிரியும் மணியண்டே அடித்தது மாதிரியும் பெருமாள் சேட்டை விட்டு பேச விட்டு அங்கே பக்கத்துலேயே போலீஸ் வண்டி நிற்குதப்பா, அந்த கொண்டையை மறைக்க தெரியலையா உங்களுக்கு, நீங்கள் ஏன் போய் எடுத்திருக்கீங்க அப்படின்றது அதை மறைக்க வேணாம். நம்ம பக்கத்துலேயே போலீஸ் வண்டியும் உங்கள் வீடியோ கவரேஜுக்குள்ளே வந்துருச்சு. அதெல்லாம் அவங்கிட்ட சத்து முடிக்கிட்டு நீங்கள் போங்கடா அப்படின்னு இவங்க தள்ளி விடவும் இவங்க உயர்றது வடையாது அவங்க சார் மேலே அடிச்சிட்டான். சார் இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாப்லையா? அடிச்சிட்டான். ஓ, இதான் சம்பவம். அவர் அதில் அவர் நாங்கள் பிடிச்ச பார்த்தா கேட்கல, அவர் சூட்டு போயிட்டு எஸ்ஐ. அதனால இதெல்லாம் எதுக்கு என்ன நடந்துச்சோ இது பண்ணிட்டு போங்க. அந்த இசக்கி ராஜாவை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படணும்னு அவசியம் இல்லை. இவர் குறித்து அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு டிஐஜிக்கோ ஐஜிக்கோ தெரியலைன்னா விவரத்தை சொல்லிடுறேன், அது தெரிஞ்சுக்கோங்க. இவர் மேலே 2020 ஒரு எஸ்ஐஹெச்சியில் ஒரு புகார், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். அது என்னன்னா இதே தான், சோசியல் மீடியா இதுகளில் வந்து துப்பாக்கியை காமிக்கிறது, யூனிஃபார்ம் போடுறது, அதை மிரட்டுறது, சவுண்டு விடுறது, இந்த மாதிரியான ஏதோ மிரட்டல் விடுறாரு. அந்த மனித உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி மதுரை பழங்கானத்தை ஏரியாவை சேர்ந்த எம்ஜி முரளிதரன் அப்படின்றவர் எஸ்ஐஹெச்சியில் ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு நம்பரு 4221 4621/2020 அந்த வழக்கு நடந்து அதில் 1 லட்சம் ரூபாய் இவருக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி இவருக்கு அபராதம் விழுகுது. அதில் பணத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு இவர்கிட்ட பிடிச்சுக்கணும்னு சொல்லி அதை பிடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது போக அந்த ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்டர் எழுதுறாங்க, இதில் எஸ்ஐஹெச்சிலிருந்து. அது போக இவர் மீது நடவடிக்கை எடுங்க, எப்போ பார்த்தோம்னாலும் இது மாதிரியான அந்த சினிமா ஹீரோ மாதிரி ஆயிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அது நல்லா இல்லை, பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்குது, அந்த அளவுக்கு அக்லியாக இருக்குது, அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது, அது பயன்படுத்துறதுக்கான இது கிடையாது. இவர் அந்த இன்ஸ்டாகிராமு வீடியோ யூடியூப்பு இதுகள் மாதிரி போட்டுக்கிட்டு அதில் ஏற்றுறதுக்கான இது கிடையாது. ரவுடிகளோட நேருக்கு நேரம் ஆடியோ உரையாடல் பண்ணிட்டு அதை அலாமிங்க வைரல் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி இருந்துச்சு. ஆனா அந்த இது போட்டு விட்டுருக்கேன் பாருங்க. அதனால இதுதான் இவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. எனக்கு பார்க்க என்னன்னா இது மாதிரி அந்த யூனிஃபார்ம் அது இதுன்னு சொல்லி இருந்து கையில் துப்பாக்கி அந்த பந்தா அது இது பார்த்தோன்னா தன்னைத்தானே வந்து அப்படியே சந்திரமுகியை மாறிட்டார் போல. ஆனால் உளவியல் சிக்கல் ஏற்பட்டு போச்சு போல. ஆனால் கையில் எப்போ பார்த்தாலும் நான் ஒரு 5-6 பேர் என்கவுண்டர்லேயும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ என்கவுண்டர் போட்டிருக்கலாம். ஆனால் அதுதான் இதில் இந்த முந்தைய பதிவில் கூட சொன்ன பார்த்தீங்களா, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்லாம் எப்படா வருவேன், அது வந்து இவர் அடித்து இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அந்த அளவுக்கு வரும்பொழுது ஒரு என்கவுண்டர்னு வரும். அதை எல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி ஒருத்தனை உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பேன். அது மாதிரி இவரை ஏற்றி விட்டாங்க. அதன் காரணத்தினால இவருக்கு ஏதோ ஒரு உளவியல் சிக்கல், அவர் மீதான நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்மளே இந்த பதிவை சொல்கிறோம். அவர் பார்க்கணும்ப்பா, சின்ன வயசுப்பா, நீ இது மாதிரிலாம் போய் இந்த விளம்பரத்துக்குள்ளே போனீங்கன்னு ரிட்டையர்ட் ஆக முடியாது. அந்த இண்டிவிஜுவல் மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது, அவங்க குடும்பம் என்ன நிலைமையாகும், அந்த ஒரு தனிநபரை பாதிக்கிறதா, நீ வேலைக்கு வர்ற உன்னுடைய செயல் உன்னை மட்டுமே பாதிக்கிறதுல என்னமோ பண்ணி தொலைங்கடான்றலாம். சின்ன சின்ன பிள்ளைய பூரா அதுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாதாரண அந்த பையன் அவர் துப்பாக்கி சுடக்கூடிய அளவுக்கான சூழ்நிலையா அது ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா, முதல்ல அவன் பணையேறும் தொழிலாளின்னு சொல்லி தெரிஞ்சு அவன் காலில் அடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தொழிலே பார்க்க முடியாத அளவுக்கு அவன் காலில் அடித்தா இனிமேல் பனைமரமே ஏற முடியாது, அவன் வாழ்நாளில் பரமரம் ஏற முடியாது. என்னமோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆளை பிழைக்க வைக்கலாம், ஆனால் பனைமரம் ஏற முடியுமா? அப்போ அந்த சாத்தான்குளத்தை நடந்ததை காட்டிலும் கொடூர புத்தி படைச்சவனாக இருக்கானா இல்லையா? அதுதான் இங்கே நம்ம மெயினாக பார்க்கணும். நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்மளுக்கான வசதி வாய்ப்பு இருக்கிறது, இது எல்லாமே வந்து எளிய மக்களுக்கு நல்லது செய்கிறது தாப்பா. சாதாரணமாக பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்.
மற்றபடி அந்த வசதி படைத்தவன் ரொம்ப பெரிய பணக்காரன், பெரிய தொழிலதிபர், அந்த மிட்டா மிராசு பெரிய கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவன், அவங்களுக்கெல்லாம் சொந்தமாகவே சில ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் போலீஸ் உதவியோ அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஒரு நார்மலாக பெர்மிஷனுக்கு கேட்குறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைம் தானே, எல்லாம் அரசியல் கட்சி போகிறாங்கல்ல, ரூலிங் பார்ட்டி இந்த அப்போசிஷன் பார்ட்டி அதை விட்டுருங்க, அவங்களுக்கான புரோட்டோக்கால்லாம் விட்டுருங்க. மற்ற இதெல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வந்து அவர் தாவேகா தலைவர் திரு விஜயா இருக்கட்டும், இவர் நாத்தாக்கா தலைவர் இவர் திரு சீமானா இருக்கட்டும், மற்ற கொஞ்சம் பப்ளிக் கூடக்கூடிய தலைவர் இருக்காங்கல்ல, தனியாக தானே பவுன்சர் வச்சுருக்காங்க. உங்களை எதிர்பார்க்குறாங்களா போலீஸை? தனியாகவே பவுன்சர் வச்சுருப்பாங்க. ஏன்னா 50 பேர் வருவாங்க, 100 பேர் வச்சு வருவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த போலீஸினுடைய உதவி பெருசாலாம் தேவைப்படாதுப்பா. நம்ம யாருக்கு உதவி, நம்மளுடைய உதவி தேவைப்படும்னா ரொம்ப ரொம்ப எளிய மக்களுக்கு தான். பணக்காரவங்ககிட்ட வரப்போகிறதே கிடையாது. ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் வருவான். ஆனால் மற்றபடி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வருவான். மற்றபடி எதுக்குமே உன் காவல் நிலையத்துக்கு வர்றது பூரா யார்? சாதாரண அப்பாவி எளிய மக்கள். காலையில் ரோல் காலுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கையில் அழுதுகிட்டு கண்ணீரும் கம்பளையுமா வர்றது யார்? எளிய மக்கள் தான் வருவாங்க. அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இயற்கையின் அருள் நமக்கு 10 பேருக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்ற உணர்வோடு இருக்கணும். அப்படின்னா தான் நீ போட்டிருக்கக்கூடிய காக்கி யூனிஃபார்முக்கு மரியாதை. அதை விட்டுவிட்டு அவன் பணையரும் தொழிலாளியை காலை ஒடிச்சேன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய கொடூர புத்தி எந்த அளவுக்கு இருக்கு. அதனால அதை பார்த்துக்குங்க. இப்பயும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பாக நின்று சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து அவசியம் மதுரை வந்து மதுரையினுடைய சவுத் ஜோன் ஐஜி திரு விஜேந்திர பிதாரி ஐபிஎஸ் அவங்கள பார்த்து உங்களுக்கு குறைய சொல்லணும். இந்த இவ்வளவு பெரிய செயலுக்கு காரணமாக இருந்த அந்த எஸ்ஐ இசக்கி ராஜா கட்டாயம் சட்டத்திற்கு உட்பட்டு தண்டனைக்கு உள்ளாகணும். அதுதான் வந்து உங்களது பிரதான நோக்கமாக இருக்கணும். அதுக்கு இதுதான் வழி. அப்புறம் மறுபடி இன்னும் சொல்ல போனால் உயர்நீதிமன்றம் கூட சூங்கோட்டாவா எடுத்தாலும் எடுத்துருன்னு நினைக்கிறேன். அட்வொகேட் வச்சு இல்லைன்னா உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்கு தாக்கல் பண்ணலாம். அப்படிலாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட முடியாதுங்க. ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துகிட்டு காட்டக்கூட முடியாது. ஆனால் இவர் அங்கே போனோடனே அப்படித்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் நான் யாரும் தெரியுமா, என்னையை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, நான் வந்திருக்கிறது யாரும் தெரியுமா, இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் உளவியல் சிக்கல்னு சொல்கிறேன். அதனால் அது பாருங்க, பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மற்ற நார்மலாக அமைதியாக இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இதெல்லாம் ஒரு பாடம்ப்பா. இப்படி ஆளுகளோட எல்லாம் போலீஸ் தொடர்ந்து போகாதீங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி மென்டலாக இருக்காங்க. உங்களையும் சேர்த்து சிக்கலில் மாட்டிடுவாங்க. ஆனால் இந்த முத்துராஜா, இந்த கார்த்திக்கு 2 போலீஸ் எஸ்ஐ கூப்பிட்றாருன்னு போனால் உங்களுக்கும் சேர்ந்து சிக்கலில் மாட்டிடுவாங்க. அவன் எஸ்ஐ ரேங்கில் இருந்தாலும் சரி, அவன் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருந்தாலும் சரி. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். நான் அந்த எளிய மக்களின் பக்கத்தில் நிற்கிறேன். யாருக்கான நம்ம போலீஸாரும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய போலீஸாரும் எளிய மக்கள், அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பார்ப்பேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்ன பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். வணக்கம்.